ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மதுரை மேற்க பொறுத்தமட்டில தொடர்ந்து அதிமுக ஜெயிக்கிறது வந்து திமுக தலைமை ஒரு கன்சர்னா பார்க்குறாங்க. போன தேர்தல்ல 2021ல ஒட்டுமொத்த மதுரை மாவட்டத்தில 10 சட்டமன்ற தொகுதி. அதில வந்து சரிபாதியா 5 வந்து திமுக, 5 அதிமுக கூட்டணின்னு வென்றாங்க. ஸோ 5ல் திமுக, 5ல் அதிமுக. இதில இந்த மேற்கு தொகுதியை பொறுத்தமட்டில் தொடர்ந்து 3 முறை திரு செல்லூர்ராஜ் அவர்கள் வெல்வதை திமுக தலைமை உண்மையாகவே ரசிக்கல. அவங்க இந்த வாட்டி மூர்த்தி கிட்ட சொல்லியிருக்கிறதே என்னன்னா, நீங்க மதுரையில 10 ஜெயிங்க, 8 ஜெயிங்க, 9 ஜெயிங்க. ஆனா அந்த 7, 8, 9 எத்தனை தொகுதி ஜெயிக்கிறீங்களோ அதுல ஒரு தொகுதியா எது இருக்கணும்? மதுரை மேற்கு இருக்கணும். மதுரை மேற்குல மீண்டும் ஒரு முறை செல்லூர்ராஜு சட்டமன்றத்துக்கு வரக்கூடாது என்பதை திமுக ஒரு கட்டளையாகவே ஏற்றிருக்காங்க. திரு செல்லூர்ராஜு அவர்களை பொறுத்தமட்டில பொதுவா நம்ம கட்சிக்குள்ளாரையும் இருக்கக்கூடிய சோர்சஸ் கிட்ட பேசும்பொழுது அவங்க சொல்றது என்னன்னா, போன முறை தேர்தல்ல வந்து மதுரை வடக்கு தொகுதியில பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து விலகி டாக்டர் சரவணன் வந்து பாஜகவில் இணைந்த மறுநாளே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். கரெக்ட்டா? ஸோ அவருக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்குது. என்னன்னா, தான் வந்து மதுரை வடக்கு தொகுதியில வந்து மிகப்பெரிய அளவுல வாக்குகள் பெறாமல் போனதற்கும், தோல்வியடைந்ததற்கும் காரணம் திரு செல்லூர்ராஜு அவர்கள் தனக்கு உதவி பண்ணலங்கிற மாதிரியான ஒரு ஒப்பீனியன் அவருக்கு இருக்கதா சொல்றாங்க. ஆனா திரு டாக்டர் சரவணன் அவர்களிடம் தனிப்பட்ட முறையில பேசும்பொழுது அவர் சொல்றது என்னன்னா, சார் எனக்கு அந்த மாதிரி எந்த விதமான கருத்தும் கிடையாது. ஜூனியர் விகடன் மாதிரியான பத்திரிகைகள் ஏதாவது பத்திரிகை வைக்கணும்னு சொல்லி எனக்கும் செல்லூர்ராஜு அண்ணனுக்கும் முட்டி விட பார்க்குறாங்க. எனக்கு அவர் சொந்தக்காரர் மாதிரி. என்னுடைய சமூகம், அவருடைய சமூகமும் ஒரே சமூகம் தான். எனக்கு அவர் மேல எந்த விதமான கோவமோ, வருத்தமோ கிடையாது. இன்னும் சொல்லப்போனா மதுரைக்குள்ளார அதிமுகவை வலுப்பெற செய்வதற்காக தான் நான் வந்து அதிமுகவுக்கே வந்தேன். இல்லைன்னா நான் பாஜகவிலேயே பயணிச்சிருக்கலாம். பாஜகவிலே எனக்கு மிக முக்கியமான இடமும் கொடுத்திருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது செல்லூர்ராஜு அண்ணன் கூட சேர்ந்து இந்த முறை மதுரையில 10க்கு 10யும் வெல்லணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ஆர்பி உதயகுமார் அண்ணனும் அதுதான் நினைக்கிறாரு, செல்லூர்ராஜு அண்ணனும் அதுதான் நினைக்கிறாரு, நானும் அதுதான் நினைக்கிறேன். ஆனால் என்னை பற்றி தேவையில்லாத தகவல்களை 1க்கு 2 யார் போட்டு விடுறாங்க, இந்த மாதிரியான பத்திரிகையாளர்கள் போட்டு விடுறாங்கன்னு சொல்லி டாக்டர் சரவணன் பர்சனலாவே நம்ம கிட்ட இதை பதிவு பண்றாரு. எதுக்காக இதை சொல்றேன்னா, மதுரையை பொறுத்தமட்டில் திரு செல்லூர்ராஜு அவர்கள் ஆங்காங்கே அவருடைய பேரை பயன்படுத்தி லோக்கல்ல இருக்கக்கூடிய அவருடைய கட்சியை சேர்ந்தவங்க ஆர்பி உதயகுமாருக்கு எதிராக ஏதாவது வேலை பார்க்கறது, சரவணனுக்கு எதிராக வேலை பார்க்கறது, இந்த மாதிரியான வேலைகளை செய்வதாகவும் தகவல் வருது. இதையெல்லாம்